வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு இடத்த பத்தி பேச போறோம். அது வெறும் கோயில் இல்ல, காலத்தையே ஜெயிச்சு நிக்கிற ஒரு அற்புதம். ஆமாங்க, திருப்பதி பாலாஜி கோயில பத்தி தான் இந்த ஆய்வுல பார்க்க போறோம். சரி, வாங்க இந்த பயணத்தை ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையான ஒரு கோயில் எப்படி இன்னைக்கு உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்த ஆன்மீக மையங்கள்ல ஒன்னா மாறுச்சு? இதுக்கு பின்னாடி என்னதான் ரகசியம் ஒளிஞ்சிருக்கு? அந்த கேள்விக்கான பதில் ஒரே ஒரு கதையில இல்ல, நிறைய கதைகள்ல இருக்கு. அதாவது திருப்பதிங்கிறது வெறும் ஒரு கோயில் மட்டும் கிடையாது, அது ஒரு வாழும் நாகரிகம்னே சொல்லலாம். வரலாறு, புவியியல், பக்தி, பொருளாதாரம், புராணம், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு புள்ளி. வாங்க, இது ஒவ்வொன்றையும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஓகே, முதல்ல நாம ஒரு வரலாற்று ஆசிரியர் மாதிரி யோசிப்போம். இந்த கோயில் எப்படி இத்தனை காலமா நிலைச்சு நிக்குது, அதுக்கு சரித்திரம் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். பாருங்க, திருப்பதி கோயிலுங்கிறது ஒரே ராத்திரியில கட்டப்பட்ட ஒண்ணும் இல்ல. இது கிட்டத்தட்ட 2000 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா உருவானது. கிபி முதல் நூற்றாண்டுல நம்ம தமிழ் சங்க இலக்கியங்கள்லயே இத பத்தின குறிப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல்லவர்கள், சோழர்கள்னு பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் எல்லாமே தங்களோட பங்களிப்பு கொடுத்திருக்காங்க. ஆனா இதோட பொற்காலம்னு சொன்னா அது விஜயநகர பேரரசு காலம்தான். குறிப்பா மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில தான் இந்த கோயில் புகழின் உச்சிக்கே போச்சு. இங்கதான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். அந்த காலத்துல பல பெரிய பெரிய கோயில்கள் படையெடுப்புகள்னாலையும் அரசியல் மாற்றங்கள்னாலையும் சிதைஞ்சு போச்சு. சில இடங்கள்ல வழிபாடு கூட நின்னு போச்சு. ஆனா திருப்பதியில மட்டும் உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. 2000 வருஷமா ஒரு நாள் கூட பூஜை நிக்காம தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், 2000 வருஷம். இது சரித்திரத்திலே ஒரு மிகப்பெரிய அதிசயம், ஒரு விதிவிலக்குன்னே சொல்லலாம். சரி, இவ்ளோ பெரிய வரலாற்று தொடர்ச்சிக்கு காரணம் என்னவா இருக்கும்? அதுல ஒரு பெரிய பங்கு இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடத்துக்கு இருக்கு. வாங்க, இப்போ நம்ம பார்வைய ஒரு புவியியலாளர் மாதிரி மாத்தி பார்க்கலாம். இந்த கோயில் கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு உயரத்துல இருக்கு தெரியுமா? சுமார் 853 மீட்டர். அதாவது கிட்டத்தட்ட 2800 அடி உயரம். அப்பப்பா, சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, அவ்வளவு உயரத்துல ஒரு கோயில். இந்த உயரம்ங்கிறது வெறும் ஒரு நம்பர் இல்ல, அதுக்கு 2 முக்கியமான அர்த்தம் இருக்கு. ஒன்னு, சேஷாச்சல மலை மேல அடர்ந்த காட்டுக்கு நடுவுல இவ்வளவு உயரத்துல இருந்ததால வெளியிலிருந்து வர படையெடுப்பாளர்கள் கிட்ட இருந்து இது ஒரு இயற்கையான கோட்டை மாதிரி பாதுகாப்பா இருந்துச்சு. 2வது, பக்தர்கள் கஷ்டப்பட்டு மலை ஏறி இறைவனை தரிசிக்க வர்றது அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஆன்மீக அனுபவமா, ஒரு தவமா அமைஞ்சது. ஓகே, வரலாறு பார்த்தாச்சு, புவியியல் பார்த்தாச்சு. ஆனா இதெல்லாம் கதையோட ஒரு பாதிதாங்க. திருப்பதியோட உண்மையான சக்திய, அதோட ஆன்மாவை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு பக்தரோட மனசோட இத பார்க்கணும். நாம எல்லாருமே இத பார்த்திருப்போம் இல்லையா? லட்சக்கணக்கான மக்கள் எதுக்காக தங்களோட சொத்து, பணம் எல்லாத்தையும் உண்டியல்ல போடுறாங்க? ரொம்ப முக்கியமா, எதுக்காக தங்களோட முடிய காணிக்கையா கொடுக்கறாங்க? இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த ஆழமான நம்பிக்கை என்ன? அதுக்கு பின்னாடி ஒரு அழகான புராண கதை இருக்கு. வெங்கடேச பெருமாள் தன்னோட திருமணத்துக்காக செல்வத்துக்கு அதிபதியான குபேரன் கிட்ட கடன் வாங்குறார். இப்போ பக்தர்கள் என்ன நம்புறாங்கன்னா, நாம உண்டியல்ல போடுற ஒவ்வொரு காசும் அந்த பெருமாள் வாங்கின தெய்வீக கடனை அடைக்க உதவுதுந்தான். இந்த ஒரே ஒரு நம்பிக்கை தான் இன்னைக்கு இந்த கோயில உலகத்தோட மிகப்பெரிய பணக்கார கோயில்கள்ல ஒன்னா மாத்திருக்கு. அதே மாதிரிதான் முடி காணிக்கையும். அது ஒருத்தரோட அகங்காரத்தை, நான்கிற கர்வத்தை முழுசா இறைவனோட பாதத்துல சமர்ப்பிக்கிறதோட அடையாளமா பார்க்கப்படுது. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தரிசனம். தரிசனம்னா என்ன? சும்மா சாமிய பாக்குறதில்ல, அந்த மூலவர் சிலைய, அந்த தெய்வீக சக்திய நம்ம கண்ணால பாக்குறது. திருப்பதியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு நொடி தரிசனம் ஒரு மனுஷனோட ஒட்டுமொத்த தலையெழுத்தையே மாத்தி எழுதக்கூடிய சக்தி வாய்ந்ததுன்னு லட்சக்கணக்கான மக்கள் ஆழமா நம்புறாங்க. ஆமா, தரிசனம் மட்டுமே ஒருவரின் விதிய மாற்றும். இதுதான் திருப்பதியோட ஆன்மீக மையம். இந்த ஒற்றை நம்பிக்கைக்காகத்தான் கோடிக்கணக்கான மக்கள் அத்தனை கஷ்டங்களையும் தாண்டி இங்க வராங்க. சரி, இப்போ நாம வரலாறு, புவியியல், பக்தின்னு பல கோணங்கள்ல பார்த்துட்டோம். அப்போ திருப்பதி ஏன் இன்றும் இவ்வளவு கம்பீரமா நிலைச்சு நிக்குது? எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பாப்போம். சுருக்கமா சொல்லணும்னா இத 4 பெரிய தூண்கள் தாங்கி பிடிக்குது. முதல் தூண் அதோட தடையற்ற வரலாறு. மத்த கோயில்கள் எல்லாம் காலப்போக்குல அழிஞ்சு போனப்பவும் இது மட்டும் தப்பி பிழைச்சது. 2வது, அதோட புனிதமான புவியியல். அந்த மலையுச்சியை அதை பாதுகாக்கவும் செஞ்சது, புனிதப்படுத்தவும் செஞ்சது. 3வது, இன்னிக்கும் உயிர்ப்போட இருக்கிற புராண கதைகள். அதுதான் பக்திய இன்னும் ஆழமாக்குது. கடைசியா 4வது, ஆனா ரொம்ப முக்கியமான தூண், அந்த உருமாற்றும் நம்பிக்கை.
ஒரே ஒரு தரிசனம் நம்ம வாழ்க்கையை மாத்திடுங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்போ கடைசியா ஒரு கேள்வி. திருப்பதிங்கிறது வெறும் ஒரு கோயில்தானா? இல்ல அது ஒரு பிரம்மாண்டமான பொருளாதார மையமா? இல்ல இது எல்லாத்தையும் தாண்டி அதுவே ஒரு தனி நாகரிகமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.